ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வாழைப்பழம் வச்சு ஒரு பியூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா பழுத்த வாழைப்பழம் ஒன்று எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை சின்ன சின்ன பீஸாகவும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு நல்லா இதை மசிச்சு விட்டுறேன். சின்ன மத்து வச்சு நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா பியூரி ஃபார்முக்கு ஸ்மூத்தாக வந்து இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசித்தோம்னா கட்டியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பியூரியாக கிடச்சிடும். இதை அப்படியே வந்து சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 6 மந்த் கம்ப்ளீட் ஆன பிறகு நான் பனானா கொடுத்தப்ப ஒரு 2 வீக்ஸுக்கு இந்த பனானா பியூரி மட்டும்தான் வந்து கொடுத்தேன். ஒரு 2 வாரம் கொடுத்த பிறகு இது கூட நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். அந்த நட்ஸ் பவுடரில் வந்து பாதாம் கொஞ்சம், பிஸ்தா, முந்திரி, உலர் திராட்சை இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கொடுத்தேன். இப்போ இது கூட நம்ம வீட்டிலேயே செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த நட்ஸ் பவுடரில் 1 ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நட்ஸ் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த நட்ஸ் பவுடரில் நான் 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இது வந்து நான் காலையில் ஒரு 11:30 போல் இந்த வாழைப்பழம் வச்சு பியூரி வந்து செஞ்சு கொடுப்பேன். நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா கம்பைன் ஆனதும் நம்ம சர்வ் பண்ணலாம். இது மாதிரி பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.